இந்த வீடியோவில் நாம் ஸ்பெகடி நூடுல்ஸ் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெகடி நூடுல்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஸ்பெகடி நூடுல்ஸ் 100 கிராம் எடுத்துக்கோங்க, தக்காளி ஒரு 4 எடுத்துக்கோங்க, வெங்காயம், பூண்டு, வெங்காயத்தையும் பூண்டையும் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பெகடி நூடுல்ஸுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அகலமான பாத்திரத்தில். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த தண்ணியை கொதிக்கிட்டோம். அது கூட நம்ம தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி சின்ன சின்ன துண்டாக போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம அந்த ஸ்பெகடி நூடுல்ஸை எடுத்து அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். இது மாதிரி போட்டுக்கோங்க. அது வெந்த உடனேவே கீழே இறங்கிடும். கொதிக்க விடுங்க நல்லா. அதை கொஞ்சம் இது வேகிறதுக்கு லேட் ஆகும். அது பாருங்கள் நல்லா இறங்கி வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் அளவு ஆகும் அது வேகிறதுக்கு. அது நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொல கொலன்னு வெந்துருச்சு. கொஞ்சம் கொல கொலன்னு வேகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை வெடிக்கட்டி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு பூண்டை போட்டுக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சுங்க. பூண்டை போட்டுக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு நம்ம அதை வதக்கிக்கலாம். பூண்டை வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்ததில்ல அதை கொஞ்சம் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலரி விட்ருங்க. அது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்ருங்க. கலரி விட்ருங்க. அது நல்லா சுண்டி வரட்டும். நல்லா திக்காகணும். அதில் கொஞ்சம் கொதிக்க விட்ருங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு. தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு திக்காக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த ஸ்பெகடி நூடுல்ஸ் அதை எடுத்து கொட்டிக்கோங்க. கொட்டு நல்லா கலரி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற காரம், தக்காளி, அந்த ஊற்றின புளிப்பு எல்லாம் நம்மளுக்கு அது நல்லா ஊறி நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா கலரி விட்டுறேன். இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டு கலரி விட்டுருங்க. திருப்பியும் நல்லா கலரிக்குங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க. நம்மளுக்கு ஸ்பெகடி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.